இன்றைய நிகழ்ச்சியில் கரன்சி ட்ரேடிங் குறித்து பேச உள்ளோம். கரன்சி ட்ரேடிங் குறித்த சந்தேகங்களை விளக்குவதற்காக கரன்சி ஆலோசகர் திரு ஸ்ரீதர் நம்முடன் இருக்கிறார். அவருடன் நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கரன்சி மூவ்மெண்ட், அதாவது லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. லாஸ்ட் வீக் ஆரம்பிக்கிற சமயத்துல நம்ம இந்த ரீசெண்டா கண்ட்ரோல் ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மண்டே இன்னைக்கு ஓபன் ஆன போது ரூபாயின் மதிப்பு அதிகமாக உயர்ந்தது. இன்ஃபேக்ட் ரூபாய் 61 ரூபீஸ் என்ற லெவல்ல வந்தது. அதற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக தான் வியாழன் வெள்ளி 2 நாட்களிலும் ரூபாய் சரிவு சந்திக்க ஆரம்பித்து விட்டது. ஸோ பார்த்தோம்னா வீக் க்ளோஸ் பார்த்தோம்னா 62.35 என்ற லெவல்ல க்ளோஸ் ஆச்சு இந்த லாஸ்ட் வீக். அதுக்கும் முன் வீக் பார்த்தா 61.86. ஸோ அதனால 49 பைசே ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது. இது கிட்டத்தட்ட அதற்கு முன் வாரம் ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1.6% உயர்ந்திருந்தது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிவர்சல் ஆஃப் த ட்ரெண்ட் சொல்லலாம். இது கடைசி 2 நாள் ஏற்பட்டது இது நிகழ்ச்சி. யூரோ ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் 85.53 என்ற லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கும் முன்பாக பார்த்தா 84.56. ஸோ கிட்டத்தட்ட 97 பைசே யூரோ உயர்ந்தது. ஜிபிபி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் 31 பைசே ஜிபிபி உயர்ந்தது. 101.49 இந்த லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முன் வாரம் 101.18. ஸோ இந்த 3 கரன்சிக்கு அகைன்ஸ்டாகவும் இந்த ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது. ஒன்லி அகைன்ஸ்ட் ஜாப்பனீஸ் என் பொறுத்த வரைக்கும் ரூபாயின் மதிப்பு உயர்ந்தது. 60.18 என்ற லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முன் வாரம் 60.61. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 43 பைசே ரூபாயின் மதிப்பு உயர்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸப்ட் ஜாப்பனீஸ் என்ன தவிர மிச்ச 3 கரன்சிக்கு அகைன்ஸ்டா வீக் பேசிஸ்ல பார்த்தோம்னா வீக் ஆன் வீக் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லலாம். ஓகே சார். அதாவது லாஸ்ட் வீக்ல எண் மட்டும் தான் உயர்ந்திருக்கு, மற்றது எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ஐ மீன் எல்லா கரன்சியும் உயர்ந்திருக்கு, எண் மட்டும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்போ அதாவது ரூபாயின் மதிப்பு சரிவுக்கு காரணம் என்ன சார்? கடந்த வாரம் முதல்ல உயர்ந்தது காரணம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அப்புறம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்தது, ருபியில இருந்தது. பட் கடந்த 2-3 நாட்களாக என்ன ஆயிடுச்சுன்னா மெயினா இந்த யுஎஸ் ஃபெட் டேப்பரிங் அது பத்தியான திரும்பி ஒரு விவாதம் ஆரம்பித்து விட்டது. அதாவது இப்போ இந்த வாரம் யுஎஸ் ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதனால வந்திருக்க டேட்டா யுஎஸ்ல வர டேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜிடிபி க்ரோத் டேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜென்ரலா எம்ப்ளாய்மெண்ட் லாஸ்ட் 2 மந்த்ஸா பார்த்தா நான் ஃபார்ம் பேரோல் டேட்டாலாம் பெட்டரா இருந்தது. பட் இதுல இந்த பட்ஜெட் டீல் இதுக்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல் இந்த கடந்த வாரம் பட்ஜெட் ஒரு விதமான அக்ரிமெண்ட் இரு தரப்பார்களுக்கும், அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிகன்ஸ் சொல்லுவோம் யுஎஸ்ல, அவங்க இரு தரப்பார்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு யுஎஸ் ஹவுஸ்ல அந்த பட்ஜெட் டீல் பாஸ் செய்யப்பட்டது. அதனால் ஒரு 2 வருடம் பிஸ்கல் ப்ராப்ளம் யுஎஸ்ல, அதாவது இந்த ஸ்டேல்மேட் இருக்காது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இன்னும் டெட் ஷேரிங் லிமிட்டுக்கான டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. பட் பிஸ்கல் ப்ராப்ளம் மோரல்லஸ் ரிசால்வ்ட். ஸோ அதனால இப்போ ஃபெட் மீட் பண்ற சமயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் அன்சர்டனிட்டி ஓவர் ஆயிடுச்சு. அதாவது பிஸ்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குமோ இருக்காதோன்ற பயத்தினால ஃபெட் மானிட்டரி டேப்பரிங் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு காரணம் இல்லாமல் அதை பத்தி அவர்கள் கவலைப்படாமல் இனிமேல் ஜென்ரலா இருக்க சிச்சுவேஷனை பார்த்து அவங்க டிசிஷன் எடுக்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால் இந்த வாரமே கூட ஃபெட் டேப்பரிங் ஆரம்பிக்கலாமோ என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இயர் எண்ட் சிச்சுவேஷன்ல ஃப்ளோஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். எஃப்ஐ ஃப்ளோஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஹாலிடே சீசன்றதுனால இந்த 2 காரணங்கள் உலக ரீதியாக அமைந்த காரணங்கள். ஆனா நம்மளோட இது பார்த்தோம்னா மண்டே இன்னைக்கு ட்ரேட் டெபிசிட் நல்லா வந்தது. பட் ஆனா கடைசியா வியாழன் வந்த சிபிஐ டேட்டா மிக அதிகமாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 11% தாண்டி 11.24% லெவல்ல வந்திருக்குது. ஃபுட் இன்ஃபிளேஷன் 14.5% கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஸோ இது ஃபர்தரா ரிசர்வ் வங்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றக்கூடும் என்ற ஒரு நிலையை உறுதி செய்திருக்கிறது. அதை தவிர நம்ம பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா, அதாவது இதற்கு முன் மாதம் செப்டம்பர் டேட்டா பார்த்தோம்னா ஒரு 2% வளர்ச்சி இருந்தது. பட் இப்போ கடைசியா அக்டோபர் வந்த டேட்டா பார்த்தோம்னா 1.8% டவுன்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங் டவுன்ல இருக்கு. ஏப்ரல் அக்டோபர் பீரியடுக்கே ஸ்டாட்டிக்கா தான் இருந்தது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். மேனுஃபேக்சரிங் க்ரோத் டிப்பா இருக்கு. ஸோ ஒரு பாட்டமிங் அவுட்டே தெரியாம இருக்கு மேனுஃபேக்சரிங்க்கு. ஸோ அதனால மேல சென்று கொண்ட ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஓரளவு சரி நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தால் ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் கொஞ்சம் இறங்க ஆரம்பித்தது. ஸோ இந்த பல காரணங்கள் ஒன்று கூடி ரூபாய் மேலும் உயர்விடாமல் தடுத்து ரிவர்ஸும் ஆயிருக்கிறது. ஆயில் கம்பெனிஸோட இம்போர்ட் டிமாண்டும் இருக்கு. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு காலர் பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் பாலச்சந்தர், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு இப்ப அந்த கரன்சி வர்த்தகம் பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. சொல்லுங்க பாலச்சந்தர். வணக்கம் சார், என்னுடைய பேர் பாலச்சந்தர்.
அது வந்து இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க புதுசா பண்ற மாதிரி இருந்தா எப்படி பண்றது? வீட்டுல சிஸ்டம் வாங்கணுன்றாங்க. சிஸ்டம் வாங்கி வச்சு பண்ணணுமா? அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பேசிக்கான விஷயங்கள் பத்தி. ஓகே, அதாவது நீங்க சிஸ்டம் பத்தி கேட்டீங்க. இப்ப ஏன்னா எல்லாருமே வந்து நெட்ல மூலமா ட்ரேட் பண்றது, அது தவிர மொபைல் பிளாட்ஃபார்ம், ஐபேட் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடிய காலமாகிவிட்டது. ஸோ அதனால வந்து ஒரு சிஸ்டம் இருந்தால்தான் வந்து நாங்கள் கொடுக்குற ஸ்கிரீன், ஓடியன் ஸ்கிரீன் போன்றவற்றை கூட இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து ஒரு சிஸ்டம் இருப்பது உங்களுக்கு வந்து அது இல்லாமல் உங்க பேக் ஆஃபீஸ், அதாவது கான்ட்ராக்ட் வரதெல்லாம் கூட நீங்க எளிதாக பார்த்துக் கொள்ளலாம் நெட் மூலமாக. ஸோ அதனால் இன்றைய காலத்தில் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை என்றே ஏற்பட்டு விட்டது. பட் அட் சேம் டைம் வந்து அது இல்லாமல் பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியும். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு வந்து மொபைல் போன் உங்ககிட்ட இருக்கும். ஸோ எங்ககிட்ட வர கால்ஸ், அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வர கால்ஸ் வரும். அதை பார்த்து நீங்க போன் மூலமாக கூட ட்ரேட் செய்து கொள்ளலாம். கான்ட்ராக்ட் வந்து பிசிக்கல் கான்ட்ராக்டாக கூரியர்ல கூட வரவழைத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஸோ அதனால அது வந்து ஒரு தடை என்று நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியரா இருக்கும் சிஸ்டம் இருந்தால். ஓகே சார், இப்போ லாஸ்ட் வீக் என்னென்ன டேட்டா வந்தது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏபி டேட்டா வந்தது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இந்த அப்கமிங் வீக்ல வரக்கூடிய டேட்டாஸ் என்னென்ன இருக்கு, அது எந்த அளவுக்கு கரன்சியினுடைய போக்கை வந்து பாதிக்கும், அதை பற்றி சொல்லுங்க. அதாவது ஓகே, இப்ப லாஸ்ட் வீக் நம்ம பேசிட்டு நம்ம வந்து இந்தியன் டேட்டா ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி யூஎஸ் டேட்டா பத்தி பேசுறோம். கடந்த வாரம் வந்து யூஎஸ் வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும் வந்தது. ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது யூஎஸ் எக்கானமி வந்து வளர்ச்சி பாதையில் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஸோ அதனால வந்து இந்த ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும் ரோபஸ்டாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த வாரம் வந்து அதிகபட்சம் நிறைய டேட்டா வரவிருக்கிறது. அதுல வந்து ஆரம்பிக்கிற இன்றே வந்து இந்தியன் டேட்டான்னு பார்த்தோம்னா WPI இன்ஃபிளேஷன் வந்து டேட்டா வர இருக்கிறது. அதை தவிர வந்து ஆர்பிஐ மீட்டிங் வந்து புதன் அன்று டிசம்பர் 18 அன்று இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் இந்தியாவை பொறுத்தையான இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். அது தவிர உலக ரீதியாக பார்த்தோம்னா FOMC மீட்டிங், அதாவது டியூஸ்டே வெனஸ்டே மீட்டிங் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த மானிட்டரி அகாமடேஷனை மெல்ல மெல்ல குறைப்பார்களா என்பதை பற்றி அறிய ஆவலாக இருக்கும் சந்தைகள். அதை தவிர வந்து அவங்க அவ்வாறு குறைக்காவிட்டாலும் அன்று ஃபெட் சேர்மன் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. அவர் வருங்காலங்களில் என்ன நடக்கலாம் என்பதை பற்றியும் ஓரளவு கூடிட்டு காட்டலாம். ஸோ அந்த விஷயத்துல பார்த்தாலும் அது ஒரு இம்பார்ட்டன்ட் மகத்துவமான ஒரு ஈவெண்ட் என்றே சொல்லலாம். அது தவிர பண்ண டேட்டா, அதாவது யூஎஸ் டேட்டா வர இருக்கிற டேட்டா வந்து நிறைய ரீஜனல் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸஸ் வர இருக்கிறது. அதாவது நியூயார்க்ல, பிலடெல்பியா போன்ற இடத்தில் இருக்கக்கூடிய ரீஜனல் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸஸ் இருக்கிறது. வீக்லி ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா நிறைய ஹவுசிங் டேட்டா யூஎஸ்ல வர இருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா. ஸோ இதெல்லாம் டேட்டா பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்டா. அது தவிர வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய டேட்டா இம்பார்ட்டன்ட். யூரோப்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் டேட்டா, அந்த இடத்துல எப்படி மேனுஃபேக்சரிங் இருக்கிறது. அது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், யூஎஸ்லையும் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கிறது, மேனுஃபேக்சரிங் ஒன்று இல்லாமல் சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதா. ஏன்னா யூஎஸ்ல கூட இன்ஃபிளேஷன் டேட்டா ரொம்ப குறைந்து மாடரேட்டாக இருக்கிறது. ஐரோப்பியாவிலும் வந்து சிபிஐ டேட்டா மிகவும் குறைந்துதான் இருக்கிறது. மேலும் குறையுமானால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கு கட் செய்யப்படும் என்ற ஒரு நிலை மீண்டும் எழலாம். அது தவிர யூகேல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, சிபிஐ அங்கேயும் வர இருக்கிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா மெயினா வந்து சென்ட்ரல் பேங்க் மீட்டிங்ஸ், அதாவது பிஓஇ, ஏற்கனவே நடந்த சென்ட்ரல் பேங்க் மீட்டிங்கான பிஓஇயோட மினிட்ஸ் வர இருக்கிறது. இந்தியன் சென்ட்ரல் பேங்க் மீட்டிங் இருக்கு, பெடரல் FOMC சென்ட்ரல் பேங்க் மீட்டிங் இருக்கு, இம்பார்ட்டன்டா சிபிஐ டேட்டா, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா யூகேல வர இருக்கிறது. அது மாதிரி பலவிதமான இம்பார்ட்டன்ட் டேட்டா வர இருக்கிறது. ஜப்பான்ல கூட பார்த்தோம்னா சென்டிமெண்ட் சர்வே, எல்லாம் டங்கன் சர்வேன்னு சொல்லுவோம், அதுவும் வர இருக்கிறது. ஸோ ஒரு மகத்துவமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாரம் இது. சார், அதாவது இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பிரேக்குக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த வாரம் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு. நீங்க RBI கிரெடிட் ரிவ்யூ பாலிசி இருக்குன்னு சொன்னீங்க. அதே போல குவான்டிடேட்டிவ் ஈசிங், ஃபெடரல் ரிசர்வ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ RBI கிரெடிட் ரிவ்யூ பாலிசியினுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. கரன்சி மார்க்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து என்ன RBI செய்வார்கள் என்பது தெரிந்த ஒரு நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது. அதனால இது ஓரளவு மார்க்கெட்ல அதுவே ஃபேக்டர் செய்யப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா ரிப்போ ரேட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் ஏற்றப்படும். ஏன்னா சிபிஐ டேட்டா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த வரை WPI இன்ஃபிளேஷனும் அதிகமாக இருக்கலாம் என்று. பட் தொழில்துறை நிறுவனங்கள், அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க வேண்டும், என்னால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மிகவும் குறைந்து இருக்கிறது, ரெசெஷன்ல இருக்கிறது என்பதை ஒரு முன்வைத்திருக்கிறார்கள். பட் எல்லா ஃபேக்டரும் ஒன்றிணைந்து பார்த்துதான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று RBI கவர்னர் கூறியிருக்கிறார். பட் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாக இருப்பதால் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், முன்னால் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா
கண்டிப்பாக அது இன்ஃபிளேஷன் அட்டாக் பண்றது தான் ஒரு பிரியாரிட்டியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவா. ஃபியூச்சர் கைடன்ஸ், அதாவது வந்து இப்போ செய்துவிட்டு பிறகு வரும் மாதங்களில் என்ன செய்ய போகிறார் என்பதற்கு ஒரு கோடிட்டு காட்டலாம். ஸோ அதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இதுல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் எனக்கு டாலர் ரூபாயில வந்து ஆர்பிஐ பாலிசினாலேயோ WPI இன்ஃபிளேஷனாலேயோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்ற இது இல்லை. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இந்த வருஷம் நடந்திருக்கிறது. இருந்தாலும் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஒரு புது 5 வருட காலத்தில் பிறகு மீண்டும் ஒரு நியூ ஹை வந்தது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு மார்க்கெட்டை பாதிக்கும் என்று ஒரு இல்லை. பட் ஆனால் வந்து ரொம்ப மேல சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறது சொல்லலாம். அதாவது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சாஃப்ட் ஆகி, இந்த இன்ஃபிளேஷன் சாஃப்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை மார்க்கெட் இன்னும் அதிகமாக மேலே சென்றிருக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக ஆர்காட்ல இருந்து ஒரு கால் ஜெகநாதன் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ஜெகநாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கொஞ்சம் கேள்வி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நான் வந்து JPINR-ம் ஹலோ சொல்லுங்க JPINR-ம் EUR-INR-ம் ஷார்ட் போயிருக்கேன் சார். JPINR ஷார்ட்ல போயிருக்கீங்க, அப்புறம் EUR-INR ஷார்ட்ல போயிருக்கீங்களா? ஆமா சார். EUR-INR 8460 8460ல ஷார்ட். ஓகே. ஆமா. JPINR 6018 6003 60.03. ஓகே. அது வருமா சார்? வரும். ஐ திங்க் ஓகே. ஜாப்பனீஸ் NINR பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஷார்ட் பொசிஷன் ஒர்க் அவுட் ஆகிடும் என்று நான் நினைக்கிறேன். ஓரளவு வந்து 59 கூட வர வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே மார்க்கெட்ல உங்களுக்கு நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், எல்லா ப்ராபபிள் சர்டனிட்டின்றது எதுவும் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஹை உங்களுக்கு நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுவதற்கு. பட் இருந்தாலும் வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் லிபரல் ஸ்டாப் லாஸ் ஆக வைத்துக் கொண்டும் குறைச்சலா தான் கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 62 லெவல்ஸ்க்கு மேல போயினா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். EUR-INR பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட டேட்டா வந்து 84.60 என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ வந்து 85.71 என்று இருக்கிறது. மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து விட்டு தான் அது சென்று கொண்டிருக்கிறது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் EUR-INR வந்து ஒரு ட்ரேடிங் ஜோன்ல இருக்குன்றதா நினைக்கிறேன். மேல பார்த்தா 86, கீழே பார்த்தா 84 இந்த லெவல்ல தான் ட்ரேடா இருக்கு. சோ நீங்க வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன் லெவல்ஸ் வந்து மோர் இருந்தால் நீங்கள் அந்த வெளியே வந்து விடுங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக இன்னொரு காலர் ஷண்முக சுந்தரம் அப்படின்றவர் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சண்முக சுந்தரம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி என்னோட சந்தேகம் என்னன்னா, US டாலர் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு சடனா 55ல இருந்து 65க்கு. அதுக்கு அவங்க கொடுத்த நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸ் கொடுத்த இது என்னன்னா, குளோபல் எக்கானமி இதுவாச்சு அதனால ஏறிச்சுன்றாங்க. அப்போ வெறும் US டாலர் மட்டும்தான் ஏறிச்சா, இல்ல என்டையர் கண்ட்ரில நம்மளது டோட்டலாவே அரௌண்ட் த வேர்ல்டு கரன்சி வந்து நம்மளது டவுன் ஆகி அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இந்தியாவில மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து அதாவது இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட போன வருஷத்துல இந்த வருஷம் மே பாத்தீங்கன்னா மே மாதம் வந்து 55 லெவல்ல இருந்தது. செப்டம்பருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா 68 லெவல் வரைக்கும் ஒரு 3-4 மாசத்துல பாத்தீங்கன்னா ரூபாயின் வீழ்ச்சி ரொம்ப பலமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து மற்ற கரன்சிஸை காட்டிலும் இந்தியன் கரன்சில தான் அதிகமாக தென்பட்டது. உலக ரீதியாக பார்த்தோம்னா பிரேசிலியன் கரன்சி வந்து இந்திய கரன்சிக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வீழ்ச்சி பிரேசிலியன் கரன்சிலையும் இருந்தது. மற்ற கரன்சிகளிலும் டெஃபரட்டாக வீழ்ச்சி காணப்பட்டது. பட் இந்த அளவு பர்சன்டேஜ் இல்லை என்பதை தான் நம்ம சொல்லலாம். அதாவது இந்தியன் கரன்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒத்திருக்க கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் தாய் பாத், பிலிப்பைன் பீசோ, இந்தோனேஷியன் ருப்பியா, சவுத் ஆப்பிரிக்கன் ரான், பிரேசிலியன் கரன்சி, டர்க்கிஷ் கரன்சி, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸ் சொல்லுவோம். அந்த எல்லா எமர்ஜிங் மார்க்கெட் கரன்சிஸும் வீழ்ச்சி அடைந்தது. பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா நம்ம வந்து ஒரு 30-35% விழுந்திருந்தால் அவர்களால் 10-15% வீழ்ச்சி காணப்பட்டது. பட் பிரேசிலியன் கரன்சியும் கிட்டத்தட்ட 28-30% வீழ்ச்சி அடைந்தது. ஸோ அதனால இதுல பார்த்தோம்னா வந்து ஃபேக்டர் வந்து ஜாஸ்தி லோக்கல், லெஸ் இன்டர்நேஷனல் சொல்லலாம். அதுக்கு இன்டர்நேஷனல் டாமினேஷன் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. பட் டாலரின் மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா யூரோக்கு அகேன்ஸ்டாவும் ஜிபிபிக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கவில்லை. ஒரு 3-4% ஒரு அரௌண்ட் த மீடியன் தான் இருந்திருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஸ்ட்ராங் லிக்விட் கரன்சிஸ் போல இருக்கக்கூடிய யூரோ ஜிபிபி கரன்சிஸ்க்கு ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஜாப்பனீஸ் எண் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தது. போன டிசம்பர்ல பார்த்தா 75 ரூபாய் 75 எண் தான் இருந்தது ஒரு டாலருக்கு. இன்று பார்த்தீங்கன்னா 103 எண் என்று இருக்கிறது. கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு 30-35% மேல அந்த இடத்துல ஒரு டிப்ரிவேஷன் காணப்பட்டிருக்கிறது.
அது பார்க்கும்போது அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து விடை பார்ட்லி லோக்கல் பார்ட்லி இன்டர்நேஷனல் சொல்லலாம். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காரு, சென்னையில இருந்து குமார் அப்படின்றவர் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன? கரன்சி ட்ரேடிங் குறித்து நீங்க உங்களுடைய சந்தேகம் கேட்கலாம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப 17ஆம் தேதி 18ஆம் தேதி முக்கியமான ஒரு 2 டேட்டாஸ் இருக்குன்றாங்க. அதனால யூஎஸ்டி ஐஎன்ஆர் குறையுமா கூடுமா? இந்த பாதிப்பினால வந்து தங்கம் வெள்ளி வந்து விலை இறங்கறதுக்கு சான்ஸ் இருக்கா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் டிவில பாத்துக்கிறேன். அதுதான் இப்போ ஆர்பிஐனுடைய கிரெடிட் ரிவ்யூ பாலிசியும் ஃபெட் ரிசர்வ் சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்க சார். அது ஆர்பிஐ இப்போ கிரெடிட் பாலிசி மீட்டிங்னால ஒரு பெரிய பாதிப்பு. இது வரைக்கும் நானும் கடந்த 2 மாதங்கள் 3 மாதங்கள்ல ஆர்பிஐ கிரெடிட் பாலிசிக்கும் டாலர் ரூபிக்கும் ஒரு லிங்கேஜும் இல்லை. அதனால் லிங்கேஜ் இல்லைன்னா அது மார்க்கெட் ஃபேக்டர் ஆகிவிட்டது ஆல்ரெடி. அதனால அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் என்று நான் கருதவில்லை. பட் ஃபெட் மீட்டிங்ல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா வந்து இந்த வாரமே வந்து அவங்க டேப்பரிங் ஆரம்பித்தால் ஒரு ஜோல்ட் கிடைக்கும், எல்லா கரன்சிஸ்க்கும் ஒரு ஜோல்ட் கிடைக்கும், டாலர் ரேலி ஆகலாம், அதனால் வந்து ரூபாயின் மதிப்பு குறையலாம். அந்த மாதிரி சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் இதே மாதிரி இருந்தா, அது இன்டர்நேஷனல் லெவல்லையும் தங்கத்தோட வரை எப்படி போறதுன்றதை பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் பார்த்து தான் கோல்டு ருபீஸ் நம்ம சொல்ல முடியும். அதனால வந்து ரூபாயின் மதிப்பு ஒண்டி இந்தியன் ருபி கோல்டு இன் இந்தியன் ருபீஸ் பாதிக்கப்படுவதில்லை, கோல்டு இன் டாலரும் சேர்ந்துதான் பாதிக்கிறது. அதனால யூஎஸ் பெடரல் மீட்டிங் எடுக்கக்கூடிய டெசிஷன் கோல்டை எப்படி பாதிக்கிறது, இந்தியன் ருபியை எப்படி பாதிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ரூபாயை பொறுத்த வரைக்கும் பெடரல் ரிசர்வ் மானிட்டரி டேப்பரிங் ஆரம்பித்தால் அட்லீஸ்ட் இமீடியட்டா வந்து ரூபாயின் மதிப்பு 63 தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காரு, கோவையிலிருந்து மோகன் அப்படின்றவர் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் மோகன், உங்களுடைய சந்தேகம் என்ன, சொல்லுங்க. வணக்கம் சார், நான் மோகன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். இப்ப இன்ட்ராடேல வந்து இப்ப கரன்சி பண்றோம்னா, இப்ப சப்போஸ் வந்து ஈவினிங் கூட நம்ம வந்து ட்ரேடிங் முடிக்கலன்னா, சப்போஸ் அது பொசிஷன் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இருந்தா அதனால என்ன வந்து நன்மை தீமை இருக்குங்கிறது கொஞ்சம் மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொன்னா பெட்டரா இருக்குங்க. தேங்க்யூ. அதாவது நீங்க வந்து உங்களோட ட்ரேடிங் நீங்க சொல்றதுனால ட்ரேடிங் பிளான் வந்து நீங்க கிளியரா இருக்கணும். அதாவது ஒரு பொசிஷன் எடுத்தால் அன்று இன்ட்ராடேவே எப்படி இருந்தாலும் லாபமோ நஷ்டமோ அன்றே வெளிவந்து விடுவது என்பது ஒரு விதமான ட்ரேடிங் பிலாசபி. ஆனா நான் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்றேன்னு எடுத்துக்க வேண்டியது, அதற்கு பிறகு அன்று லாஸ் இருக்கோ, லாஸ் இருந்ததுனால வந்து இந்த லாஸ் வந்து நாளைக்கு ப்ராஃபிட் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கையினால நீங்க வந்து பொசிஷன் ட்ரேடிங் மாற்றி செய்வது என்பது ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா பல நாட்கள் நீங்க இன்ட்ராடேல ஸ்மால் ப்ராஃபிட் எடுத்து விட்டு ஒரு நாள் இன்ட்ராடே லாஸ் வந்து கன்வெர்ட் நாளைக்கு ப்ராஃபிட்டா வரலாம், நீங்க நினைக்கிறது வரலாம். பட் ஆனால் அந்த பொசிஷனில் லாஸ் இருப்பது என்பதை காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ரோல் ஓவர் செய்து பொசிஷன் ட்ரேடாக மாற்றினால் மறுநாள் லாஸ் அதிகமாகிவிட்டது என்றால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா, இத்தனை நாள் நீங்க இன்ட்ராடேல கஷ்டப்பட்டு நீங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது என்பது நிச்சயமா ஒரே நாள் கூட டிசிபேட் ஆயிடும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, பொசிஷன் ட்ரேடிங் நீங்க எடுத்துக்கொண்டால் பொசிஷன் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாப் லாஸை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ட்ராடே என்றால் இன்ட்ராடேக்கு அன்றைக்கான ஸ்டாப் லாஸ் இல்ல அன்றைக்கே வெளிவருவது என்பதை ஒரு பிளானாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்க வந்து இன்ட்ராடே வந்து பொசிஷன் ட்ரேடா கன்வெர்ட் பண்ணால் அதற்கு என்ன ஸ்டாப் லாஸ் என்பதை மனதில் கொண்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். சார், இன்னைக்கு கரன்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே கால்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இன்னைக்கு ஓபன் ஆனது டாலர் ரூபி 62.35 லெவல்ல ஓபன் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற ரேஞ்ச் 62.10 to 62.50. ஸோ அந்த 62.10 போல் வந்தால் வாங்கலாம், 62.50 போனால் விற்கலாம். நிச்சயமாக வந்து இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் தேவை, நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். 85.71 லெவல்ல யூரோ ஐநார் ஆரம்பித்திருக்கிறது இதுக்கான ட்ரேடிங். 85.40 to 85.85 வந்து எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச். 85.40 வாங்கலாம், 85.85 விற்க கொள்ளலாம். 101.55 லெவல்ல ஜிபிபி ஓபன் ஆகிருக்குது. இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் 101.28 இருந்து 101.85. கீழ் லெவல் வந்தால் 101.28 வந்தால் வாங்கலாம், 101.85 விற்கலாம். ஏன்னா 60.65 லெவல்ல ஓபன் ஆயிருக்கு. 60.20 to 60.85 எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச். 60.20 வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது, 60.85 விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவை எல்லாமும் நீங்கள் புரிந்து கொண்டு ஸ்டாப் லாஸை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு இவற்றை ட்ரேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சோ பொசிஷனிங் அட்வைஸ் பத்தி சொல்லுங்க சார். பொசிஷனிங் அட்வைஸ் வந்து இப்போ வந்து டாலர் ரூபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைட்வேஸ் இருக்குன்னு நாங்கள் எடுத்துவோம். அதனால கொஞ்சம் லிபரலா சொல்லணும் அப்படின்னா 60.95 லெவலுக்கு கீழே இது வரைக்கும் செல்லவில்லை. ஸோ அதனால ஒரு டிப் வந்து 62.35 இருக்கிறதுனால இது வந்து ஒரு இந்த லெவல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பை பொசிஷனும் சொல்ல முடியாது, செல் பொசிஷன் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 ரூபி எய்தர் சைடு மூவ் ஆகலாம். அதனால பொறுத்திருந்து பொசிஷன் ட்ரேடை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால நீங்க வெயிட் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நேற்று அதாவது ஃப்ரைடே இன்னைக்கு அந்த லோ 62.21 லோ வந்தது, அது கட் ஆனால் நீங்க வந்து
ஷார்ட் போகலாம் வித் ஃப்ரைடே ஹை ஆஃப் 62.49 as a ஸ்டாப் லாஸ். இது வந்து யூரோ ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் பேசிக்லி வந்து இம்பார்ட்டண்டா பார்த்தோம்னா நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 83.50 86 லெவல் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஷார்ட் செய்யறதா இருந்தால் செஞ்சுட்டு 86க்கு மேல 86.10 அந்த லெவல்ல ஸ்டாப் லாஸ் வைத்துக்கொண்டு செய்யலாம். ஜிபிபி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து 100 or 99 will be the support and 102.20 and 103.10 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னைக்கு ஓபன் ஆனது 101.55. ஸோ ஜென்ரலி கொஞ்சம் ஜிபிபி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் என்பதால் கீழ் வந்தால் நீங்க வந்து ஒரு 100 அந்த லெவல்ஸ்க்கு தான் வந்தால் வாங்கிக்கலாம் வித் எதர் 99 or 98 as a ஸ்டாப் லாஸ். ஜாப்பனீஸ் ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் will be slightly weak only. ஸோ அதனால கொஞ்சம் மேல நோக்கி சென்றால் அதை விற்கலாம் வித் ஸ்டாப் லாஸ் அட் 62.40 அந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கொண்டு செய்யலாம். ஏன்னா நீங்க ஓப்பனவே கொஞ்சம் 60.65 இருக்கிறதுனால கொஞ்சம் ரேலி வரலாம். ரேலி வந்தால் நீங்க வித் 62.40 ஸ்டாப் லாஸ் வைத்துக் கொள்ளலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது பொசிஷனிங் அட்வைஸ் சொன்னீங்க, ஹெட்ஜிங் அட்வைஸ் வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக தஞ்சாவூர்ல இருந்து ஒரு காலர் ராஜா அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. தஞ்சாவூர்ல ராஜா பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜா, உங்களோட சந்தேகம் என்ன? ஒண்ணு சார், இப்ப வந்து செபி வந்து அரசு ஊழியர்கள் வந்து பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு தடை விதிக்க யோசித்து கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. அவ்வாறு செபி தடை விதிக்கும் போது உடனே தடை வந்தால் இப்ப அரசு ஊழியர்கள் வந்து பங்கு சந்தையில முதலீடு செய்த தொகைகள் எல்லாம் திரும்ப பெறுவதற்கு ஏதாவது டைம் கொடுப்பாங்களா, இல்ல பங்கு சந்தைக்கு ஓகே ராஜா, நீங்க சொன்னது கிளியரா இல்ல ராஜா, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். அரசு ஊழியர்கள் சொல்லுங்க கவர்மெண்ட் சர்வெண்ட் பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கு தடை விதிக்கப்பட வரப்போகிறதா செபி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஓகே, அது சம்பந்தமான அரசு ஊழியர்கள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்வது வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்திருக்கிறதாக சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த செய்தி என் கவனத்திற்கு இது வரைக்கும் வரவில்லை. ஏனால் எந்த காரணத்தை கொண்டு பங்குச்சந்தையில் வந்து அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நிர்பந்தம் இருக்கும் எனக்கு தோணவில்லை. இப்போ ஒவ்வொரு கம்பெனில இருந்து ஒவ்வொரு எத்திக்ஸ் இருக்கு. அதாவது அந்தந்த கம்பெனியில வந்து முதலீடு செய்யக்கூடாது என்பதும், கிளைண்ட்ஸ் இப்போ ஒரு பேங்க் இருக்காங்க, அந்த பேங்க்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கிளைண்ட்ஸோட கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது என்பதும் சில விதமான எத்திக்ஸ் சில பேங்க்ல இருக்கு. அதே போல் ஏதாவது அவங்க தீர்மானத்தை கொண்டு வருகிறார்களா என்பது என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை. ஆனால் ஒரு வழியாக நீங்க பார்த்தால் இப்ப இருக்க நிதியமைச்சர் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப குறைந்துதான் இருக்கிறது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணச்சு less than 2% ஆஃப் த சேவிங்ஸ் தான் வந்து இது மாதிரி ஈக்விட்டி ரிலேட்டட் இதுக்கெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நினைக்கவில்லை. ஏன்னால் கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள்னு பார்த்தா 80 lakh அரசு ஊழியர்கள் நாட்டில் இருக்கிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட அந்த பாப்புலேஷன்ல ஈவன் கொஞ்சம் பாப்புலேஷன் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது என்று வந்தால் அது வந்து பங்குச்சந்தையில் ஒரு விதமான ஒரு பாதகம், அதாவது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம் டு இன்வெஸ்ட் இல்லாமல் போகலாம். லிக்விடிட்டி கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே சந்தேகம். ஓகே சார், இன்னொரு காலர் கோவையில இருந்து மணிகண்டன் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது நாளைக்கு யூஎஸ்ல ஃபெட் எஃப்எம்சி மீட்டிங் இருக்கு சார். அதனால நம்மளோட கரன்சி எப்படி பாதிக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதற்கு தற்போதுதான் கூறி முடித்தோம். அதாவது டேப்பரிங் செய்தார்கள், மானிட்டரி அகாமடேஷன் குறைக்கப்பட்டால் ரூபாயின் மதிப்பு 63க்கு மேல போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்ல வந்து அவங்க வந்து இன்னும் ஒரு 3-4 மாதத்திற்கு குறைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டால் 61.50 அல்ல 61 கூட திரும்பி வரலாம். அதனால் வந்து இந்த ஈவென்ட் ரிலேட்டட் என்பதனால் இதை பற்றி ஒரு என்ன நடக்கிறதோ சிச்சுவேஷன் நடப்பதை கொண்டுதான் நாம் படிக்க வேண்டும். இப்படி நடந்தால் அப்படி போகலாம் என்றுதான் இப்போது கூற முடியும். ஓகே சார், இவ்வளவு நேரம் கரன்சி ட்ரேடிங் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி.